கிராமத்தில் அருண் என்ற ஒரு பையன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அப்பா ஒரு விவசாயி, அம்மா வீட்டிலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அருண் பள்ளிக்கு போவான். ஆனால் படிப்பில் அவனுக்கு அதிக ஆர்வம் இல்லை. நண்பர்களுடன் சுற்றி பார்ப்பதும் மொபைல் விளையாட்டுகள் விளையாடுவதும் தான் அவனுக்கு பிடித்தது. ஒரு நாள் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் திருக்குறள் பற்றி பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். திருக்குறள் என்பது 2 வரிகளில் உலக வாழ்க்கை முழுவதையும் சொல்லிவிடும் ஒரு அற்புதமான நூல் என்று ஆசிரியர் சொன்னார். ஆனால் அருண் அதை பெரிதாக கவனிக்கவில்லை. அவன் மனதில் 2 வரி சொல்லி என்ன பயன் என்ற எண்ணமே இருந்தது. அந்த மாலை வீட்டிற்கு திரும்பும் போது கிராம நூலகம் அருகே ஒரு வயதான தாத்தா உட்கார்ந்து ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். அருண் அங்கேயே நின்று பார்த்தான். அந்த தாத்தா சிரித்துக்கொண்டு, என்ன பையா, புத்தகம் படிக்க விருப்பமா என்று கேட்டார். அருண் சிரித்துக்கொண்டு, இல்ல தாத்தா, நான் புத்தகம் படிக்க மாட்டேன் என்றான். அதற்கு தாத்தா, ஒரு குறள் மட்டும் கேட்கணுமா என்று கேட்டார். அருண் சும்மா நின்று கொண்டான். தாத்தா மெதுவாக சொன்னார், அறத்தோடு நடுவு வேண்டும் என்பார் தமக்கு, திறத்தோடு தீமை இலர். பிறகு தாத்தா அதன் அர்த்தத்தை விளக்கினார். நேர்மையாகவும் நல்ல மனதோடும் வாழ்பவர்களுக்கு பயப்பட வேண்டியதும் இல்லை, இழக்க வேண்டியதும் இல்லை. அருண் அதை கேட்டுவிட்டு சற்று யோசித்தான். அவன் வாழ்க்கையில் நேர்மை பற்றி பெரிதாக யோசித்ததே இல்லை. அடுத்த நாள் பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்தது. அருணின் நண்பன் ராஜ் தேர்வில் நகலெடுத்து எழுத முயற்சி செய்தான். ஆசிரியர் அதை கவனிக்காமல் போனார். ராஜ், அருண், நீயும் பாரு, இதை எழுதிக்கோ என்று சொன்னான். அருண் ஒரு நிமிடம் யோசித்தான். தாத்தா சொன்ன குறள் அவன் மனதில் ஒலித்தது. அவன் மெதுவாக, வேணாம் ராஜ், நான் என்னால் தெரிஞ்சதை எழுதுறேன் என்றான். அந்த தேர்வில் அருணுக்கு குறைவான மதிப்பெண் வந்தது. ராஜ் அதிக மதிப்பெண் பெற்றான். நண்பர்கள் எல்லோரும் ராஜை பாராட்டினர். ஒரு நிமிடம் அருணுக்கு மனசு சோர்ந்து போனது. நான் ஏன் அப்படி செய்யவில்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து உண்மை வெளியில் வந்தது. ஆசிரியர் ராஜ் நகலெடுத்ததை தெரிந்து கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அப்போது ஆசிரியர் அருணை அழைத்து, நீ நேர்மையாக நடந்துகிட்டே இருந்தாய், அதுதான் உண்மையான வெற்றி என்று பாராட்டினார். அந்த நாள் முதல் அருணுக்கு திருக்குறளில் ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு முறை அவன் அப்பா வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஆண்டு மழை சரியாக வரவில்லை. விளைச்சல் குறைவாக இருந்தது. வீட்டில் பணம் குறைவாக இருந்தது. அப்போது அருண் நினைத்தான், நான் நல்லா படிச்சாதான் வீட்டுக்கு உதவி செய்ய முடியும். அவன் தினமும் ஒரு திருக்குறள் படிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு குறளும் அவனுக்கு ஒரு புதிய எண்ணத்தை கொடுத்தது. ஒரு நாள் அவன் படித்த குறள், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம், தொழுதுண்டு பின் செல்பவர். அதன் அர்த்தம், உழைத்து உண்பவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள், மற்றவர்கள் பிறரை நம்பி வாழ்கிறார்கள். இந்த குறள் அவனை மிகவும் பாதித்தது. அவன் அப்பா தினமும் வெயிலில் உழைப்பதை நினைத்தான். அந்த நாள் முதல் அவன் காலையில் எழுந்து அப்பாவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். காலம் கடந்து போனது. அருண் படிப்பிலும் முன்னேற ஆரம்பித்தான். ஆசிரியர்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவன் பள்ளியில் நடந்த திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டான். அங்கே அவன் சொன்னது, திருக்குறள் என்பது வெறும் பாடம் இல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டி. அந்த போட்டியில் அவன் முதல் பரிசு பெற்றான். அந்த நாள் அவன் அப்பா, அம்மா இருவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். பல ஆண்டுகள் கழித்து அருண் ஒரு நல்ல அதிகாரியாக உயர்ந்தான். அவன் எங்கு சென்றாலும் நேர்மை மற்றும் நல்ல மனம் என்ற 2 விஷயங்களை மட்டும் மறக்கவில்லை. ஒரு நாள் அவன் பழைய கிராமத்திற்கு திரும்பி வந்தான். அங்கே நூலகம் அருகே அந்த தாத்தா மீண்டும் இருந்தார். அருண் அவரிடம் சென்று, தாத்தா, ஒரு குறள் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்று சொன்னான். தாத்தா சிரித்துக்கொண்டு, திருக்குறள் எல்லாருக்கும் வழிகாட்டும், அதை கேட்க மனசு இருந்தா போதும் என்றார்.
அந்த மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அருண் நூலகத்தின் முன் நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. வாழ்க்கையை பெரிய விஷயங்கள் மாற்ற வேண்டியதில்லை. சில நேரம் 2 வரிகள் போதும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.